இந்தா சித்ரா. மா நீ டீ சாப்பிடல? எனக்கெல்லாம் ஒரு வேலையை சுத்தமா செஞ்சு முடிக்கலனா பச்சை தண்ணி பல்ல படாது பாத்துக்க. சித்ரா, உங்க அம்மா எப்ப வேலை பார்த்தாங்க? இதுக்கு முன்னாடி என்ன திருநெல்வேலியில கலெக்டரா வேலை பார்த்தாங்களா? மாப்ள சாரிங்க அத்தை. ஐயோ எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லையே. ஏய் அந்த வசந்தாக்கு போன் போடுறீ. மா என்னமா ஆச்சு உனக்கு? முதல்ல அந்த வசந்தாக்கு போனை போட்டு குடுறீ. ஏமா? இந்த பார் இந்த கேள்வி எல்லாம் கேட்காத, போனை போட்டு குடு. போடுறீ. இத வேற கையில வச்சு போன் போடு போன் போடு. இந்தா ரிங் போடு. ஹலோ, நான் தாங்க. நான் தான் பாஞ்சாலி பேசுறேன். அன்னைக்கு ரோட்ல கூப்பிட்டு வச்சு பேசுனீங்க. எனக்கு வேலை இருந்துச்சா உங்ககிட்ட சரியா கூட பேச முடியல. அதனால என்னங்க, பரவாயில்ல. அது என்னமோ தெரியல, எல்லாமே என் கண்ணிலேயே மாட்டுது. அன்னைக்கு உங்க பையன் கூட பார்த்தேன்னு சொன்னல ஒரு பொண்ணு. அதான் சொன்னேனே, அது சஞ்சய் இல்ல, வேற யாரோ. நானும் தானே உங்ககிட்ட சொன்னேன் வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு என்கிட்டயே மறைக்கிறீங்க? இல்லைங்க, அது நிஜமாவே என் பையன் இல்ல. சத்தியமா அது உங்க பையன் தாங்க. ஏங்க, நான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உன் பையன் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை சொன்னா புரியாத உங்களுக்கு? இப்ப எதுக்கு சத்தம் போடுறீங்க? நான் உங்க நல்லதுக்கு தானே சொல்ல வந்தேன். என்ன ஏதுன்னு கேட்காம தாம் தூம் குதிக்கிறீங்க. இல்லைங்க, நான் நல்லா விசாரிச்சிட்டேன், அது சஞ்சய் இல்ல. யார பார்த்து விசாரிச்சீங்க? நான் அந்த பொண்ணுகிட்டயே விசாரிச்சேன். சீ 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 பா, காது கொடுத்து கேட்க முடியல. என்ன சொல்றீங்க? எந்த பொண்ணு? என்ன? அதாங்க உங்க பையனும் ஒரு பொண்ணும் ஒரே வீட்ல ஒன்னா தங்கி இருந்தாங்களே, அந்த பொண்ணு. அது என்னமோ போதை மருந்து விக்கிற பொண்ணாமல. என்னங்க சொல்றீங்க? நான் எங்க சொல்றேன், பெரிய ஆஸ்பத்திரி பூரா இதே பேச்சுதான். அந்த பொண்ணு போதை மருந்து விக்கிறப்போ போலீஸ் கையங்களமா புடிச்சிருச்சாமே. ஐயோ, ஜெயில போட்டிருந்த பொண்ண உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டு வந்தாங்க. அங்க வச்சுதானே நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சது. அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுதே, நல்லா போதை அடிக்கும் போல இருக்க. உங்க பையனுக்கும் அந்த பழக்கம் இருக்கும் போல இருக்க. உங்க பையன் போதை மருந்து வாங்க போறப்பதான் அதுக்கும் உங்க பையனுக்கும் பழக்கமே வந்ததாமே. நல்ல வேலை, என் பொண்ணுக்கு உங்க பையனை கேட்டு நீங்க தரலன்னு சொல்லிட்டீங்க. போதை மருந்து போடுற மருமனை வச்சுட்டு நான்ல அவஸ்தைப்பட்டிருக்கணும். இப்ப பாருங்க, ரத்தன கட்டி மாதிரில எனக்கு மருமகன் கிடைச்சிருக்காரு. ஆமா, உங்க பையன் வீட்டுலதான் இருக்காரா இல்ல அவரையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சா? நீங்க வேற போன வைங்க. அப்பாடா. அடியா சித்ரா, இப்ப சொல்றீ சூசு. சஞ்சய், டேய் சஞ்சய், 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 டேய் சஞ்சய். என்னம்மா? டேய், உனக்கு என்னென்ன பழக்கம்லாம் இருக்குடா? என்னம்மா, என்ன திடீர்னு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு என்னென்ன பழக்கம்லாம் இருக்கு? ஏய், என்னாச்சு? ஏங்க, இவட என்னன்னு கேளுங்க. நம்ம தலையில இடிய தூக்கி போட்டாங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. டேய், உனக்கு போதை பழக்கம் இருக்கா இல்லையா? என்ன வசந்தா, என்னாச்சு உனக்கு? ஏங்க, அந்த பாஞ்சாலி தாங்க போனை போட்டு சொன்னா. அவ ஒரு ஆளுன்னு சொல்லி அவ பேச்செல்லாம் நம்பிட்டு இருக்கியா? இல்லைங்க, இவன் ஒரு பொண்ணு கூட இருந்தால, அவ ஏதோ போதை மருந்து கேஸ்ல மாட்டி ஜெயில இருக்காளாம். அந்த பாஞ்சாலி என்ன ஜெயில போய் பார்த்தாலமா? அவளுக்கு ஜெயில உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஜிஹெச்ல வச்சிருக்காங்களா. அங்கதான் பாஞ்சாலி அவளை பாத்துருக்கா. இவனுக்கும் அவளுக்கும் போதை மருந்து வாங்குறப்பதான் பழக்கமே ஏற்பட்டுச்சான். அம்மா, என்னம்மா நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்க? ஏய், எப்பவும் போல பொய் சொல்ற மாதிரி சொல்லாத, உண்மை சொல்லு. எந்த பிரச்சனையும் வராம அப்பா கிட்ட சொல்லி சமாளிச்சிடலாம்டா. அம்மா, எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லம்மா. உனக்கு இல்லடா, அந்த பொண்ணு போதை மருந்து விக்கிறதானே. அம்மா, அவளுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லம்மா, எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்களா எப்படி பொய் சொல்றான் பாருங்க. ஏய், அவன் தான் இல்லன்னு சொல்றான்ல. ஐயோ, இப்படி பேசி பேசிதாங்க அவன் வாழ்க்கையை நாசமாக்க போறீங்க. எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணுங்க. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்க போறியா இல்லையா? முடியாதுங்க.
பிடிச்சிருக்கு. அவளை இவன் கல்யாணம் பண்ணிருக்கான். அப்போ இவனையும் போலீஸ் பிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் ஒண்ணும் பிடிக்க மாட்டாங்க. அப்படி ஒண்ணு நடந்துச்சு நான் செத்தே போயிடுவேன், பாத்துக்கங்க. சொல்றேன்ல, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அந்த பொண்ணை நான் தான் நமக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி கஞ்சா கேஸ்ல உள்ள போட சொன்னேன். இனிமே அவளால ஒரு தொந்தரவும் வராது. பா ஏன்பா அப்படி பண்ணீங்க? அவ தான் பணத்தை வாங்கிட்டு பிரச்சனை வேணான்னு போறேன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு அவன் மேல கேஸ் எல்லாம் போட்டீங்க? நீ பணத்தை கொடுக்குறேன்னு பேசுனது எனக்கு தெரியாதுல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏங்க என்னங்க நடக்குறீங்க? உங்களுக்கு தெரியாம இவன் ஏதோ பண்ணிருக்கான், இவளுக்கு தெரியாம நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. டேய் அதெல்லாம் விடு, பிரச்சனை முடிஞ்சு போச்சுல. இல்லப்பா, இப்பதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க பாட்டுக்கு அவளை ஜெயில போட்டீங்க, வெளியில வந்து அவ பாட்டுக்கும் பழி வாங்குறேன் அது இதுன்னு கிளம்பிட்டானா? டேய் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இந்த பார், கஞ்சா கேஸ்ல உள்ள போனா சாதாரணமா வெளியே வர முடியாது. அவ பணத்துக்காக தானே உங்ககிட்ட பழகிருக்கா, அதுக்கான தண்டனை நினைச்சுக்க. அப்பா டேய் எதுவும் பேசாத, போ போன்னு சொல்றேன்ல. யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு போய் பாரு போ. ஏங்க என்னங்க இதெல்லாம்? டேய் முடிஞ்சு போன பிரச்சனை நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, வா. ஐயோ இதனால என்னென்ன பிரச்சனை வருமோ தெரியலையே. சார் கொரியர் வந்திருக்கு. வாங்க சார் இங்க ஒரு சைன் போடு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். அப்பா ம் உங்க பேருக்கு தான்ப்பா வந்திருக்கு. என்னங்க என்ன? இல்ல, சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி தப்பா எழுதியிருக்காங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க? அப்பா அதை கொடுங்க. அப்பா இதை தூக்கி குப்பையில போடுங்கப்பா. டேய் என்னடா? மா ஒண்ணும் இல்லம்மா, திவ்யாக்கும் இன்னொரு பையனுக்கும் தொடர்பு இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இது எனக்கே தெரியுமா, நானே பார்த்துருக்கேன். என்னடா என்னென்னமோ சொல்ற? மா நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. அத உங்க அக்கா வீட்டுக்காரு திவ்யா அக்கா கூட அவங்க அம்மா பேசுறது இல்லைல்ல, அதான் அவ அம்மாக்கு தெரியாம திவ்யா போயிட்டு அவங்க அக்காவை பார்த்துட்டு வர்றாங்க. அந்த ஆள் கூட பைக்ல போனதா நானே ஒரு நாள் நேர்ல பார்த்திருக்கேம்மா. அதை பத்தி அந்த பொண்ணுகிட்டே கேட்டேன், அதான் சொல்லுச்சு. அவங்க குடும்பத்துக்கு ஆகாத ஒருத்தன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான். இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்க வேணாம், போங்க. ஏங்க என்னங்க இது? ஏய் அவன் தான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? போய் வேலையை பார், போ போ. எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு சார். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ட்ரஸ்ட் சார்பா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேம்ப் நடத்தி அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க சாதாரண பேக்கரி மட்டும் இல்ல, பெரிய ஸ்டார் ஹோட்டல்லயும் நீங்க வேலைக்கு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கறோம். ஆனா சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி சர்டிபிகேட்டோட ஒரு நினைவு கோப்பையும் வழங்கப்படும். இப்போ நான் ஒவ்வொருத்தர் பேரா வாசிக்க போறேன். அவங்களுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. இப்போ முதலாவதாக சர்டிபிகேட்டோட சேர்த்து நினைவு கோப்பை வாங்க போறது யாருன்னா கே சூர்யா. இவங்களுக்கு நினைவு கோப்பையை நம்ம சீஃப் கெஸ்ட் அவர்கள் கொடுப்பார்கள். அவங்க தான் சூர்யா. ஹலோ, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துருங்க மேடம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மேம்.
அடுத்தபடியாக எஸ் லாவண்யா. அடுத்து எஸ் மாலதி. அடுத்து ஜி சிவகாமி. ஹலோ அம்மா, நான் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேம்மா. அடுத்ததாக பிந்து. சூர்யா, ஏய் வாழ்த்துக்கள் சூர்யா. கங்க்ராட்ஸ் டே. கங்க்ராட்ஸ். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே. ஏய் என்ன நல்லா இருக்க? இல்லக்கா, மீட்டிங்ல இருக்கப்போ அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? இல்லக்கா, சரியாவே பேசல, மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லி போனை வச்சிட்டேன். ஏன் பேச வேண்டியதானே? இல்லக்கா, அம்மாவுக்கு இங்க நடந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் 2-3 தடவை ஃபோன் பண்ணாங்க. லூசுத்தனமா பேசாத. அங்க இருக்கிற உங்க அம்மாக்கு இங்க நடந்த விஷயம் எப்படி தெரியும்? அவங்க வேற எதுக்காவது கூட கூப்பிட்டுருக்கலாம்ல. கடைசி நாள்னு சொன்னாலே என்னாச்சு ஏதாச்சு எப்ப கிளம்புறான்னு தெரிஞ்சுக்க கூட ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. முதல்ல அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. இந்தா புடி புடி. ஏய் முதல்ல கேஷுவலா இரு. ஃபங்க்ஷன்ல நடந்த விஷயத்த சொல்லு. உன்னை பாராட்டினதெல்லாம் சொல்லு. நீ பேசுறதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. இதே மாதிரி பயந்துட்டு இருந்து நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. தைரியமா பேசு. கால் பண்ணு. ஹலோ அம்மா, எங்க இருக்க குட்டி? இங்கதாம்மா, பாண்டிச்சேரியில இருக்கோம். இதோ இங்க இருந்து கிளம்ப போறோம். குட்டி உன்கிட்ட ஒண்ணு. அம்மா, கோர்ஸ்ல முடிஞ்சிருச்சுமா. எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. நான் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி கப்பல்லாம் கொடுத்தாங்கம்மா. அது இல்ல குட்டி, அது வந்து உன்கிட்ட ஒரு விஷயம். அம்மா, கோர்ஸ்க்கு வந்த பொண்ணுங்கெல்லாம் என்ன ரொம்ப பாராட்டினாங்க தெரியுமா? சர்டிபிகேட் வச்சு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வேலை கிடைக்குமாமா. பிந்து அக்கா கூட இங்க என் கூட தான் இருக்காங்க. நான் கிளம்ப போறேன். நாங்க வந்துடுறேம்மா. வச்சிடறேன். அக்கா, அம்மா கிட்ட சமாளிச்சு பேசுறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? நீ சொன்ன மாதிரி இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அத பத்தி உன்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல. இங்க பார், தயவு செஞ்சு எந்த சிச்சுவேஷன்லயும் நீயே உளராத என்ன? சரிக்கா. சரி வா போலாம். எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, நம்மளும் கிளம்பலாம். வா மச்சான் உட்கார்றா. போன்ல நீ கோவமா பேசுனியா? எங்க நீ வரமாட்டியோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். என்னடா நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? பிசினஸ் நேரத்துல எங்க போறேன்னு அப்பா கத்துறாரு. நீ என்னடானா வா வான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல மச்சான், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இது தாண்டா போன்லயும் சொன்ன. என்ன ப்ராப்ளம் சீக்கிரம் சொல்லு. இல்லடா, அப்சரா விஷயத்துல ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் நடந்துருச்சு. நாம அவளுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ண தெரியாம அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அவளை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாரா. அவன் மேல கஞ்சா கேஸை போட்டு ஜெயிலுக்குள்ள போட்டாங்களாம்.